கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லா வரலாறுகளையும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது கர்த்தருக்கு பிரியம், எது எப்படி செய்ய வேண்டும் என்பதை அழகாய் வியாபாரம் பண்ற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், குடும்பத்தை நடத்துகிற பிள்ளைகள், தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகள், இப்படி வேத புஸ்தகம் நமக்கு அழகான ஒரு கண்ணாடியை போல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தன் வேலையில் அசதியாய் இருப்பவன். அப்படி என்றால் அசால்ட்டா நினைப்பது. சிலர் குடும்பத்தை ரொம்ப அசால்ட்டா நினைப்பாங்க, தாய் தகப்பனை ரொம்ப அசால்ட்டா நினைப்பாங்க, வேலையை ரொம்ப அசதியான செய்வாங்க. அதனால அவங்க ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. யாரோ கொடுத்த மாதிரி நினைப்பாங்க. இல்லை பிரியமானவர்கள், அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த சரீரத்தையும், கர்த்தர் கொடுத்த வேலையையும், கர்த்தர் கொடுத்த குடும்பத்தையும், கர்த்தர் கொடுத்த சகோதரர்களையும் கவனமாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அசதியாய் இருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். தேவனுடைய பிள்ளைகளே, அசதினா ஒரு அசால்ட்டு தன்மை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் ரொம்ப கவனமாய் நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் நமக்கு விரோதமாக இருக்கிறவன் பிசாசு. நம்மளை எப்பொழுது வெட்கப்படுத்தலாம் என்று அவன் சுற்றி திரிகிறான் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில, கொடுத்திருக்கிற குடும்பத்துல, கொடுத்திருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் வியாபாரத்துல அசதியா இருக்காதீங்க, கவனமா இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்பதான் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும், நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். அதனால அசதியா இல்லாம நம்ம வேலையில ஜாக்கிரதையா இருந்து தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தன் வேலையில ஜாக்கிரதையாயிருக்க, உண்மையாயிருக்க, அதை அசால்ட்டு தன்மையா செய்யாதபடி மனப்பூர்வமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற, ஜெபிக்கிற, வாட்ஸ்அப்ல வைக்கிற, ஆண்டவரே இதை ஷேர் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். கோடி பெருக பண்ணுவோம்ப்பா. மனதார பிளஸ் பண்றேன். என் கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.